வெல்கம் யூடியூப் லேர்னர்ஸ். இது உங்கள் கற்போம் வெல்வோம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா கெர்னல் மோட் அண்ட் யூசர் மோட் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க செஷனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆக்ட்ஸ் ஆஸ் அன் இன்டர்ஃபேஸ் பிட்வீன் யூசர் அண்ட் த கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர். அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு இன்டர்ஃபேஸ், நமக்கும் யூசருக்கும் ஒரு கம்ப்யூட்டருக்கும் நடுவில் இருக்கிறது தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆக்ட்ஸ் ஆஸ் அ ரிசோர்ஸ் மேனேஜர். ரிசோர்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் எல்லாத்தையும் தான் ரிசோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறது யாருன்னா நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். ரிசோர்ஸ் மேனேஜர் அப்படிங்கிறது ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணும். ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா ஷெடியூலிங் தி ப்ராசஸ். அண்ட் தென் மெமரி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது allocate and deallocate the process. Operating system maintain control through system call. Operating system maintain controlலாம் பண்ணுவாங்க through system call. System call அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸ் இப்போ ப்ராசஸ் போய்கிட்டே இருக்குது, நடுவில் ஏதாவது ஒரு இன்ட்ரப்ட் வருது. அந்த இன்ட்ரப்ட் மேபி ஹார்ட்வேர் அல்லது சாஃப்ட்வேர் ஏதாச்சும் ஒரு இன்ட்ரப்ட் வரலாம். இப்போ சப்போஸ் ஹார்ட்வேர் இன்ட்ரப்ட் அப்படின்னா அந்த ப்ராசஸ்க்கு இப்போ ஹார்ட்வேர் ரெக்கார்ட் தேவைப்படுதுன்னு அர்த்தம். ஸோ இட் வில் சேஞ்சஸ் டு யூசர் மோட் டு கெர்னல் மோடாக சேஞ்ச் ஆகும். இதுக்கு பேர் தான் என்னென்னா சிஸ்டம் கால். அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஜாப் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர்வைஸ், மெயின்டைன், மேனேஜ், ஆப்ரேட் தி என்டையர் சிஸ்டம். ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட வேலை என்னென்னா எல்லாத்தையும் சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுவாங்க, மேனேஜ் பண்ணுவாங்க, ஆப்ரேட் பண்ணுவாங்க தி என்டையர் சிஸ்டம் பை டேக்கிங் இன்புட், ப்ராசஸிங் தம் அண்ட் ப்ரொடியூசிங் output and storing. Operating system is logically divided into two sections. Operating system அப்படினால ரெண்டு செக்ஷனாக டிவைட் ஆகுது. ஒன்று யூசர் மோட், இன்னொன்று கெர்னல் மோடு. யூசர் மோட் அப்படின்னா எல்லா யூசர் அப்ளிகேஷனும் ரன் ஆகுறது தான் யூசர் மோடு. கெர்னல் மோட் அப்படிங்கிறது கெர்னல் மோட் அப்படிங்கிறது ஹார்ட்வேர் காம்பனண்ட் ஒரு ப்ராசஸ் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு ஹார்ட்வேர் காம்பனண்ட் தேவைப்படும் ஃபார் எக்ஸிக்யூஷன். அது அந்த ஹார்ட்வேரை யார் அலோகேட் பண்ணுவா அப்படின்னா கெர்னல் தான். தட் இஸ் கால்டு கெர்னல் மோடு. யூசர் மோடுக்கு கெர்னல் மோட் பிட் மோட் பிட் 1, கெர்னல் மோடுக்கு மோட் பிட் 0. User and kernel mode. In the operating system, all the OS program is basically classified into two type. எல்லா OS ப்ரோக்ராமும் ரெண்டு டைப்பாக கிளாஸிஃபை ஆகிருக்கு. ஒன்று இன்ட்ராக்ட் வித் யூசர். ஒரு ப்ரோக்ராம் இன்ட்ராக்ட் வித் யூசர். அந்த அனதர் மோட் என்ன ஆகும்னா இன்ட்ராக்ட் வித் கெர்னல். யூசர் மோட் அப்படின்னா என்னது, எல்லா அப்ளிகேஷன்லேயும் நம்ம அப்ளிகேஷனில் நம்ம ஒர்க் பண்ணுறது தான் யூசர் மோடு. அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னா பெயிண்ட், வேர்ட், வெப் ப்ரௌசர் இதெல்லாம் தான் இதெல்லாம் தான் அப்ளிகேஷன். யூசர் அப்ளிகேஷன் ரன் இன் யூசர் மோட். அண்ட் தென் கெர்னல் மோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெர்னல் மோட் அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ்க்கு ஹார்ட்வேர் தேவைப்பட்டுச்சுன்னா அதை காம்பனண்ட்டை அலோகேட் பண்ணுறது யார் அப்படின்னா கெர்னல் மோடு. அண்ட் தென் இப்போ இங்கே பாருங்கள் யூசர் மோட். இப்போ பாருங்கள், இது யூசர் மோட், இது கெர்னல் மோடு. ஒரு ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆகிக்கிட்டு இருக்கு. அப்போது அதுக்கு ஒரு சிஸ்டம் கால், அதுக்கு ஏதோ ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒரு சிஸ்டம் கால் கெட் சிஸ்டம் கால் போடுது. பிகாஸ் இட் நீட் ஆஃப் அன் ஹார்ட்வேர். ஸோ என்ன ஆகும்னா ட்ராப் அப்படின்னா யூசர் மோட்டு கெர்னல் மோட் சேஞ்ச் பண்ணுறது ட்ராப் மூலயமா தான். ஸோ கெட் சிஸ்டம் கால் அப்படின்னதும் ஸோ கெர்னல் மோடுக்கு சேஞ்ச் ஆகி கெர்னல் மோடு என்ன செய்யும்னா அதுக்கு தேவையான ரிசோர்ஸஸை அலோகேட் பண்ணும். என்ன ஹார்ட்வேர் ரிசோர்ஸோ தேவையோ அதை அலோகேட் பண்ணும் கெர்னல் மோடு. அண்ட் தென் எக்ஸிக்யூட் பண்ணும் சிஸ்டம் காலை. எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சதுமே ட்ராப் மோட் பிட் டு 1. அண்ட் தென் அகெயின் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பியும் கெர்னல் மோட் டு யூசர் மோட் சேஞ்ச் ஆகி ரிட்டர்ன் ஃப்ரம் சிஸ்டம் கால். அண்ட் தென் அகெயின் யூசர் மோடுக்கு போயிடும், சிஸ்டம் கால்லேருந்து ரிட்டர்ன் ஆயிரும். அண்ட் தென் இப்போ பாருங்கள், இது உங்களுக்கு நல்ல இந்த கான்செப்ட் நான் தெளிவாக புரியும். சிபியு இருக்குது. சிபியூவில் இப்போ பாருங்கள் ஜாப் 1 ஒரு ஜாப் சிபிக்குள்ளே வந்துருச்சு. ஸோ யூசர் மோடில் இப்போ இருக்குது. ஸோ ஜாப் இஸ் எக்ஸிக்யூட்டிங்.
ஜாப் ஒன்று எக்ஸிக்யூட் ஆகிக்கிட்டு இருக்கு, நடுவில் ஒரு இன்ட்ரப்ட் வந்து அக்கர் ஆகுது. ஸோ என்ன ஆகுனா ஓஎஸ் வந்து அந்த இன்ட்ரப்ட் வந்து அக்கர் ஆயிடுச்சு. ஸோ சிபி என்ன ஆகுனா திருப்பி கெர்னல் மோடுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். அதான் யூசர் மோட் டு கெர்னல் மோட் அண்ட் தென் கெர்னல் மோட் டு யூசர் மோட். இதுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா மோடு ஸ்விட்சிங். மோடு பிட் அப்படின்னா யூசர் மோடுக்கு வந்து 1 பிட் 1 ரெப்ரசன்ட் பண்ணணும், கெர்னல் மோடுக்கு வந்து 0ன்னு ரெப்ரசன்ட் பண்ணணும். அந்த யூசர் மோட் டு கெர்னல் மோட் டு யூசர் மோட் யார் பண்ணுவாங்கன்னா ட்ராப்புங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இதை வந்து சேஞ்ச் பண்ணும். அண்ட் த கான்செப்ட் ஆஃப் கெர்னல் மோட் டு யூசர் மோட் அண்ட் யூசர் மோட் டு கெர்னல் மோட், இதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மோட் ஸ்விட்சிங். அண்ட் மோட் ஸ்விட்சிங் இஸ் அ பார்ட் ஆஃப் கான்டாக்ட் ஸ்விட்சிங். அண்ட் தென் இன்னொரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, கெர்னல் மோட் அப்படிங்கிறது வந்து ப்ரிவிலேஜ்டு இன்ஸ்ட்ரக்ஷன், அதுக்கு பேர் இன்னொரு நேம். அண்ட் தென் யூசர் மோட் அப்படிங்கிறதுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து நான் ப்ரிவிலேஜ்டு இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் ரெஸ்ட்ரிக்டிவ் மோட், எதுனாலுமே சொல்லலாம் யூசர் மோட் அப்படின்னா. அண்ட் தென் யூசர் டு கெர்னல், அந்த யூசர் டு கெர்னல் டு யூசர் வில் ஃப்ரீக்வெண்ட்லி சேஞ்ச். யூசர் டு கெர்னலும் கெர்னல் டு யூசரும் ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் ஆகும். அந்த டைம் டேக்கன் பிட்வீன் இந்த யூசர் டு கெர்னல் மோட் டைம் எவ்வளோ டைம் எடுக்குன்னா வித்தின் த செகண்ட் வந்து இது வந்து நடக்கும். ஃப்ரீக்வெண்ட்லி சேஞ்ச் பேஸ்ட் ஆன் த ஓஎஸ் ஜாப். ஒரு ஓஎஸ் ஜாபை பொறுத்து தான் அந்த யூசர் டு கெர்னல் டு யூசர் ஜாப் வந்து மோடு வந்து சேஞ்ச் ஆகும். அண்ட் தென் சிஸ்டம் கால். User to kernel mode and kernel to user mode will frequently change based on the OS job. ஒரு OS job பொறுத்து தான் user to kernel and kernel to user வந்து change ஆகும். And then system call அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா mean to invoke procedure. system callனா என்னது? invoke procedure. இது வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமில் இந்த கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ட்ராக்ட் வித் ஆல் ரிசோர்ஸஸ். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும்ல, எல்லா ரிசோர்ஸ்லையும் இன்ட்ராக்ட் பண்ணும். சிஸ்டம் கால் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரோக்ராமேட்டிக் வே டு இன்ட்ராக்ட் வித் ஓஎஸ். சிஸ்டம் கால் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரோக்ராமேட்டிக் வே டு இன்ட்ராக்ட் வித் ஓஎஸ். அண்ட் தென் எத்தனை டைப்ஸ் ஆஃப் ஓஎஸ் இருக்குன்னு பார்த்துடலாம். மொத்தம் 3 விதமான சிஸ்டம் கால், எத்தனை டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் கால்னு பார்த்துடலாம். 3 டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் கால் இருக்குது. ஒன்று வந்து ப்ராசஸ் கண்ட்ரோல், அடுத்து வந்து ஃபைல் மேனேஜ்மெண்ட், நெக்ஸ்ட் டிவைஸ் மேனேஜ்மெண்ட். ப்ராசஸ் கண்ட்ரோல் அப்படின்னா ஒரு ப்ராசஸை எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு சொல்கிறது தான் ப்ராசஸ் கண்ட்ரோல். லைக் க்ரியேட் பண்ணலாம், ப்ராசஸை வந்து க்ரியேட் பண்ணலாம், எண்ட் பண்ணலாம், ப்ராசஸில் வந்து லோட் பண்ணலாம், எக்ஸிக்யூட் பண்ணலாம், அண்ட் தென் எண்ட் பண்ணலாம், அண்ட் தென் வெயிட்டிங், சம்டைம்ஸ் இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷனுக்காக வெயிட் பண்ணலாம், அண்ட் தென் மெமரியை வந்து அலோகேட் பண்ணுறது, இது எல்லாமே வந்துன்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் கண்ட்ரோல். அண்ட் தென் ஃபைல் மேனேஜ், இது மூலயமா தான் சிஸ்டம் கால்ஸ் எல்லாமே ப்ராசஸ் ஆகுது. அண்ட் தென் ஃபைல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறது, அந்த ஃபைலை வந்து ரீட் பண்ணுறது, ரைட் பண்ணுறது, அந்த ஃபைலில் ரைட் பண்ணுறது, ரைட் பண்ணுறது, அந்த கெட் ஃபைல் அட்ரிபியூட், அந்த ஃபைலோட அட்ரிபியூட் எடுக்கிறது, இது எல்லாமே வந்து வர்றது வந்து ஃபைல் மேனேஜ்மெண்ட். அண்ட் தென் டிவைஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிவைஸுக்கு வந்து நம்ம ரெக்வஸ்ட் பண்ணுறோம், அண்ட் தென் ரீட் பண்ணுறோம், ரைட் பண்ணுறோம், இது எல்லாமே என்னென்னா டிவைஸ் மேனேஜ்மெண்ட். அண்ட் தென் தேங்க்யூ. இந்த செஷன் வந்து இவ்வளோ தான். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.